எப்படி இருக்கு கறி? சூப்பரா இருக்குது. மத்தி வந்துட்டு நல்ல திக்கான குழம்பா தான் இருக்குது. பார்த்தீங்களா? இது வந்து இப்போ இதே ஹீட்டில் வந்து நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி வாசமாக இருக்கா? கரும்புல வாசம் தானே. இப்போ கறி நல்லா வாசமாக தான் இருக்கு. திரளி மீன், பால் திரளி மீன் குழம்பு. சரியா? மீன் லேமெல்லாம் குழம்பு வந்துருக்கு. வத்தினா படிக்க இது நாங்கள் நிப்பாட்டி விடற. இது மீன் எண்ணெய் நல்ல எண்ணெய் உறந்து வந்துட்டு ரெண்டும் பதக்கையில் தானே தாளிச்சதும் போடையில் பாலில் அவிய வச்சது. நான் அப்படியே தான் நான் மீன் விடலை. ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் வீணா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளுமே வந்து நாங்கள் மச்சம் தான் சமைச்சு காட்டியிருப்போம். இன்றைக்கு வந்து மரக்கறி சாப்பிடணும் போல ஆசையாக இருந்தது. அப்போ மரக்கறி சமைப்போம்னு சொல்லி என்ன கறி வைக்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி மிளகா வந்து பொரிச்சு வந்து குழம்பு வைக்க போகிறோம். நல்ல டேஸ்டாகவே இருக்கு. கறி மிளகா வந்து அவ்வளவு டேஸ்டாக இருக்கு குழம்புக்கு. அதை தாண்டைக்கு வந்து செய்ய போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி எடுத்து வச்சுக்கோம். வாங்க பார்ப்போம். முதலாவது வந்து கறி மிளகாய் எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறோம். அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு, தக்காளி பழம், ரம்பை, கருவேப்பமிலை, பூண்டு, வெங்காயம் இவ்வளோ அந்தாண்டைக்கு வந்து இவ்வளோத்தையும் வச்சுதான் இந்த கறி வந்து வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமி வந்து மற்ற கறிகள் வந்து சமைச்சு கொண்டிருக்கிறாங்க. சாப்பிடும்போது பார்ப்போம் என்னெல்லாம் கறி சமைச்சிருக்கேன்னு சொல்லி. கறி மிளகாய் வந்து நாங்கள் இப்போ வந்து மற்ற சாப்பாடுக்கு வந்து போட்டு சமைக்கிறாங்க. என்னன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு வாசமும் டேஸ்ட்டுமா இருக்கும். கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மாட்டிறைச்சி மற்றது கனவை அதுகளுக்கு எல்லாம் போட்டு சமைச்சா நல்ல டேஸ்டாகவே இருக்கும் அந்த கறிகள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைதியாக இருக்குது. மெஸ்ஸி வந்து வளமை மாதிரியால் நாங்கள் நித்திரி ஆக்கிட்டோம். இன்றைக்கு வீட்டை எல்லாருமே நிற்கிறாங்கன்னு சொன்னால் மழை தானே பெருசாக ஒருத்தரும் வெளியே போகல. அவர் வந்து நிற்கிறார், வீடியோ எடுத்துக்கொண்டு நிற்கிறார். நான் தான் சமைக்கிறதுன்றதால அவர் சொல்லிட்டார் நீங்களே வீடியோவுக்கு நில்லுங்க, தான் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி அவர் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டு நிற்கிறார். இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் மழையும் வந்து பெய்து கொண்டே இருக்குது. இந்த இப்போ கொஞ்சம் வெளிச்சிருக்குது. அதால வந்து மச்சம் வந்து மழை நேரம் சமைச்சா வந்து என்ன சொல்றாரு மணக்குமன்ற ஒரு காரணத்துக்காக மச்சம் சமைக்காம இருப்போம் யோசிச்சிருந்தாரு. பேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மெஸ்ஸிக்கு வந்து மச்சம் அவர் மீன் இல்லாம சாப்பிட மாட்டார். மாமாவும் வந்து மீன் அவரும் சாப்பிடுவார். அப்ப அதற்காக வந்து மீனும் வந்து சமைக்கிறோம். ஒரு கறியா வந்து மரக்கறியும் சமைக்கிறோம். ஓகே, நாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறோம் என்னென்று கறி வைக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கறிக்கு வந்து கறி மிளகாய் அதெல்லாம் பொரிப்பை மட்டும் தான் முதல் யோசிச்சுருந்தாங்க. பேருந்து பார்த்தோம் என்ன சொன்னால் அது உரைக்கும் தானே. நாங்கள் வந்து படிவான கலர் குழம்புலாம் வாங்கி வச்சுருக்கோம். இதை வந்து தான் முதல் ஃபர்ஸ்ட்டு பொரிச்சு எடுத்துட்டு அந்த எண்ணெய்க்கு தான் வந்து மரக்கறி போட்டு பொரிச்சு எடுக்கப்புறம் எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ போடுவோம். 1-2 போட்டு பார்ப்போம் இப்படி வருது. இந்த அப்பளம் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். இது வந்து பெருசா வரும். பூவப்பளமோ இது வந்து நிறைய டிசைன்ல இருக்குது. சங்கு அப்படி டிசைன், முட்டை மாதிரி, நூடுல்ஸ் மாதிரி ஷேப்ல எல்லாம் இருக்குது. இந்த வந்து பூவப்பளம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை விட பெருசா வரும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாக வேணும். ஒரு ஆளுக்கு 5 அப்பளம் காணுமா? காணாதானே? அது பெருசா வரும். நல்ல கலர் எல்லாம் இருக்கு. டிஃப்ரெண்ட் கலரா 4-5 கலர் இருக்கு. அம்மா என்ன சத்தமா நினைக்கிறீங்க? அரிசி வடிக்கிறீங்களா? சோறு வடிக்கிறீங்களா? சரியா இது கிடைக்காதியா? அப்பளமே வடிவா தான் இருக்கு. அப்பளம் வடிவா தான் இருக்குது. என்ன சொன்னா அது முதல் எண்ணெயில போட்டு தானே. இப்போ பாருங்க இதை போட்டு பார்ப்போம் எப்படி வருது.
பூவப்பழம் தானே எல்லாத்தையும் ஒன்றா போடுங்க. ஒன்றுண்டா போடாம இல்ல பொரியாம சில அப்படி இல்ல பூவை கொஞ்சம் போடுங்க. போடுங்க அவ்வளவு இதை எடுத்துட்டு போடுங்க. இதை எடுக்கட்டும். நான் முதல் பொரிக்க பெருசா வரதான் யோசிக்கிறேன். என்ன இது பெருசா வருது இல்ல இதுதான் இதெல்லாம் தான் சரி இல்ல வரும் பெருசா. இதோட பெருசா என்ன வந்து பொரிச்சிட்டு ஒட்டுக்கூடாது. இப்பதான் பூ ஆகுது. ஆட்டுங்க ஆட்டுங்க ஆட்டுங்க. அதுதான் பூ ஆகுது. இதை வந்து இது பெருசா இதோட பெருசா வருமா? நல்ல வழியா ஊத்தும். ஆனா இந்த கரண்டி கையிலே சுடாது. அது கொஞ்சம் ஹீட்டான சுடும். பறிக்கிறீங்களோ? அஞ்சு இல்ல இல்ல அப்படியே வாங்கின எவ்வளோத்தையும் பறிக்கிறேன். சரி இவ்வளோ எடுங்க சரியா போகுது. போடுங்க 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 ரெண்டு முறை போடுங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க கலர் அப்பளம்பழம் வந்து பொரிச்சு எடுத்துட்டோம் ஃபுல்லா. அடுத்தது வந்து மிளகாய் வந்து இது வந்து மோர் மிளகாய் தான் இது. இது வந்து பொரிச்சு எடுத்துட்டோம். இந்த எண்ணெய்க்கு தான் வந்து நாங்க கறி மிளகாய் உருளைக்கிழங்கு எல்லாம் வந்து பொரிச்சு எடுக்க போறோம். எண்ணெய் வந்து சூடா தானே இருக்குது. அப்பளம் மிளகாய் எல்லாம் பொரிச்சு நாங்க இப்ப வந்து உருளைக்கிழங்கு வந்து பொரிச்சு எடுக்க போறோம். எல்லாமே பொரிச்சு எடுக்கிறாங்க. பொரிச்சு எடுத்து தான் கறி வைக்க போறோம். 2 கிராமா போட்டு எடுக்கும். இது ஒரே ஏரியா போட்டு எடுக்கலாம். கறி மிளகாய் உருளைக்கிழங்கு அப்படி என்ன இருக்கிறது? அது கறி மிளகாய புரிம்பா பறிச்சு இருக்கணும். உருளைக்கிழங்க புரிம்பா பறிச்சு இருக்கணும். கூட பொறிச்சு கறியும் அப்படியோ. அம்மா என்ன ஏரியா? நான் மீன் குழம்பு வைக்க போறோம். அப்பாவுக்கு மீன் குழம்பு சொல்லி வச்சுட்டேன் மெசிக்கு. இது வந்து மீன் குழம்பு வைக்க போறோம். செய்து காட்டினீங்களா? இல்லையே செய்து காட்டினீங்களா? மீன் போட்டிருக்கு, தக்காளி பழம், வெங்காயம், ரம்பை, கருவேப்பிலை எல்லாம், உப்பு, புளி எல்லாம் விட்டாச்சு. எல்லாமே வச்சு சூடாக்கி எடுத்தாச்சு. சூடாக்கிட்டு நல்லா கொதிச்சு அவிஞ்சு வர அந்த கூட்டி கறி வைக்கிறேன்னு சொல்லுவேன். எல்லாமே போட்டுட்டு அடுப்புல வச்சிருக்கினா சரி. வீடியோ போடுனாங்களா? இல்லையே இல்ல போடல. செய்யல. நாங்க பொரிச்சு மீன் குழம்பு அதுகெல்லாம் போட்டு நாங்க இப்படி கூட்டி வச்சு போடல. அதான் சொல்ல மீன் குழம்பு நிறைய விதமா வைக்கலாம். அப்ப நாளைக்கு மீன் வாங்க தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து உப்பு போடல. இந்த கரைச்சி உப்பு போட போறதால வந்து உருளைக்கிழங்குக்கு வந்து உப்பு போடாம தான் பொரிக்கிறோம். சரி, இந்த வச்சுட்டா மீன் குழம்பு அடுப்புல மீன் குழம்பு வச்சாச்சு. இங்கால வந்து மிளகடு குழம்பு ரெடி ஆக போகுது. தூளும் புறாதான் போடுறேன். உருளைக்கிழங்கு போயிட்டா மாறிட்டு பாத்தீங்களா? பொரிச்சு எடுக்கிற கறி எப்படி இருக்கும்? பொரிச்சு சமைச்சா டேஸ்ட் தான் கூட. சும்மா சமைக்கிறத விட என்னம்மா பொரிச்சு சமைச்சா சாகரத்துக்கும் பயன்தான் நம்ம. பெரிய பிள்ளையாவது பார்க்கணும். பெரிய மனுஷி யாரும் நான் பார்க்கணும். கண்ணை மறந்துட்டீங்களோ? திருமணம் முடித்து அவட மக புள்ளைய பார்க்கணும். தம்பி இந்த குழந்தைய பார்க்கணும். அவ்வளவு அனுபவிய கிடக்கு எனக்கு பாக்குறதுக்கு. நீங்க உங்களோட குழந்தை எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உருளைக்கிழங்கு இல்ல பொன்னிறமா வந்துட்டு. இது கடைசியா போடுறது நல்லா பொரிச்செடுத்தா நல்லா. உண்மையாது கறி இட்டுதா? நல்ல வடிவா இருக்கு. வடியா தான் இருக்கு. சாப்பிட்டாலும் நல்லா இருக்கு. நீயே சாப்பிடலாம். அடுத்த கட்டம் உருளைக்கிழங்கு போயிடும். கடவுளே எனக்கு ஒரு ரொம்ப இயலாதான். ஆனா கிளிக்கு இல்ல, வருத்தம் இல்ல, ஒன்னும் பார்க்கல.
சுகரோ ப்ரெஷரோ கொலஸ்ட்ராலோ நான் பார்க்கல. பண்ணி பார்க்குறது நல்லதுதான். ஆனால் செக் பண்ணாமல் இருந்தாலும் எங்களுக்கு அந்த இல்ல இருந்தாலும் தெரியாது. கடையில இருக்கிறீங்க எனக்கு என்ன பறந்து. சரி, அப்போ 2-3 நாளைக்கு சமையலும் இல்லை நீ. என்னம்மா சொன்னீங்க? ஒன்றும் பார்க்கலையா ஒன்றும் இல்லை எனக்கு நல்லது ஓரளவு சுகமா இருக்கு. ஆரோக்கியமா இருக்கிறீங்க. ஆரோக்கியமா இருக்கிறோம். இவ்வளவு நாள் என்ன ஒரு கொஞ்சம் காலம் இருந்தா தான் எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் ஆசையில பார்த்துட்டு மண்டையை போட வேண்டிய மண்டையை போட வேண்டிய பெரிய கிடக்கணும். உருளைக்கிழங்கு பொரிஞ்சு அடுத்தது வந்து கறிமிளகாயும் பொரிச்சு எடுத்துட்டு ஓகே, இதை வந்து நாங்கள் பொரிஞ்சு முடிஞ்சோன்னா அடுத்த கறிமிளகா போட பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு எல்லாம் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது வந்து கறிமிளகாய் பொரிக்க போகிறோம். ஏன் அவசர அவசரமாக தெரியும் சொன்னால் கட்டி வந்து சூடாக இருக்குது. சரியான ஹீட்டாக தான் இருக்கு. இது அந்த உள்விதா கலந்து வடிச்சு வடிக்குமா? என்ன ஹீட்டாக இருக்கிறபடியா அந்த குழம்பு என்ன ஆட்டா? மீன் குழம்பு அப்படி பெரிய வாசத்தை பார்த்தீங்களா? நல்லா இருக்குண்ணா. பால் விட்டு அரைஞ்ச விட்டு வைக்கிறோம்ல, திரளி மீன் பண்ணுது, பால் திரளி மீன். அதுக்கு வந்து இப்படி பால் விட்டு நல்லா கொதிக்க கடைசியில் தூளை போட்டு கறி குழம்பு வச்சா நல்ல டேஸ்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். அப்படி செஞ்சு வாங்க. நல்லா இது வந்து திரளி மீன், பால் திரளி, அந்த குழந்தை பிள்ளைகளுக்கு மற்ற குழந்தை கிடைச்சது எல்லாம் இதெல்லாம் சாப்பிடல. எங்களோட மாமி எங்களுக்கு இப்படி கறி வச்சு தருவோம். இப்படி பால் எல்லாம் வெண்ணெய் வந்து அப்புறம் தூள் போட்டு தேய்ச்சி புளி விட வரும். பழப்புளி விடக்கூடாது. மாமி என்ன அப்பாண்டா அம்மாவா? மாமின்ற மாமி வந்து மாமி அப்ப அப்பாட அவையும் வந்து மாமி மாமி தான். அப்ப அவ வடிவாச்சு இப்படிதான் அவ அங்க இருந்தவாடா கேகேஸ் அங்க இருந்து இடமே வந்தவங்க இருந்தவா. நாங்க மாணி பேர் எடுத்துட்டேன். அதுக்கு புறாதான் எல்லாரும் சேர்ந்து ஜலடம் பண்ணி வந்தாங்க. அப்ப வந்து இது நல்ல கொதிச்சு வர தூளை போட நம்ம வந்து வேணும் கறி. இந்த கறிக்கு முதல் அந்த கறி ரெடியாயிரும். அப்படியா? இந்த கறி வந்தாலும் சாப்பிடுறேன். அந்த மீன் கறி நாங்க சாப்பிட மாட்டோம். அப்பாவும் நானும் தங்க சாப்பிடுமா? கறிமிளகா பொரிஞ்சு வருதுண்ணா. கறிமிளகா போட்டதை விட சிரிஞ்சி வந்து பொரிஞ்சு என்ன தெரியாம தெரியுங்க. தூளை போடுகிறோம் கணக்கா கொஞ்சம் பத்து வேற கணக்கா வந்து தூள் அவிஞ்சு வந்து காணுமா? சொல்லு, உரைக்கும் போல. சரி, அப்பா உரைப்பு கூட போடக்கூடாது. அப்பா இப்ப உரைப்பு சாப்பிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட வலிக்கு தராங்க. நல்ல சுண்டல் சாப்பிடுறாரு. சுண்டல் கூட அந்த சுண்டல் கடலை வண்டி கடையில சொல்லுவாங்க. அந்த வழிகாட்டி அந்தோனியார் கோயிலுக்கு போனாங்களோ அவங்க வச்சு அந்த சுண்டல் சுண்டல் எல்லாருக்கும் முன்னாடி அவரே சாப்பிட்டாட்டா. சரி, என்ன மாதிரி வருது. ஓகே, அது பொரிஞ்சிட்டா? இது வந்து பொரிஞ்சு வந்துட்டு என்ன முருக்கா போடணும் வேணா? என்னன்னு சொன்னா நாங்க ஒரே எண்ணெயிலேயே அலுவலை முடிச்சிடுவோம். சிலவும் குறைவு தானே. இப்போ சாமான் எல்லாம் சரியான வந்து கூட இதாண்டாம நாங்க வந்து ஒரு எண்ணெயிலேயே எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துருவோம். அதான் சொல்கிறேன். இப்போ எல்லாமே விலை கூடத்தானே. அப்போ எல்லாமே சிக்கனமாக தான் பாவிக்கும். இது வந்தவங்களுக்கு காணும் அப்படி ஏன் இல்லையம்மா? இப்போ என்னென்னா நாங்கள் பொறிச்சு காட்டத்தானே வேணும். நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் இல்லை, அதுக்கு பொறிச்சு காட்டுறோம்னுட்டு பொறிக்காமையா காய்ச்சிறது. நல்லா பொரிஞ்சிட்டு என்ன பொரிக்க போறீங்க? இனி வந்து தாளிச்சு அப்படியோ குழம்பு வைக்க வேண்டியா. நிக்கிறபடியா எனக்கு அந்த வீடியோ எடுக்கிற வேலை இல்லாம போயிட்டு அதனால 2 பேரும் சேர்ந்து சமைக்கிறீங்க. என்ன வேலையை போறேன்னு சொல்லி இல்லை இல்லை, இப்போ என்னென்னா வீடியோ எடுக்கிற விட இதுதான் பதவி கூட சமைக்கிறது. மழை வந்து சியான் பதவியை பறிக்கல, மழை தான் இந்த பதவியை பறிக்குது. மழையால இந்த வேலையை போயிடும். மழையால சியான் வேலையை போயில என்னன்னு சொன்னா வீடியோ எடுக்கிற பதவி கத்தி எங்க கூட ஒரு பதவி தான் ஒர்க் பண்ணுது. கேமரா உமன் உமாண்ணா இது கொடுவா கத்தி எங்க
உங்களோட கட்டில இருக்கு நாங்க வந்து இப்ப கதைச்சு கொண்டிக்கிறோம். என்ன எல்லாம் ஹீட்டா இருக்குது. இப்ப வந்து என்னன்னு சொன்னா பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து போட போறோம். நல்ல ஹீட்டாக தான் இருக்கு. சரியா? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது வதங்கி கொண்டு வருது. இந்த டைம்ல வந்து நாங்க ரம்பைங்க, அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா கருவேப்பிலை, இது ரெண்டும் போட்டா தான் கறி எப்படி இருக்கும், டேஸ்டா இருக்கும், வாசமா இருக்கும். உங்களோட குழம்பு பொங்கி வச்சுருந்தாங்க அப்படி இருக்கு குழம்பு. பரவாயில்ல. சாப்பாடு 8 மணி கடையில் சாப்பிட்றது இன்றைக்கு வீட்டை சாப்பிட போகிறோம். மதிய சாப்பாடு என்னது? கடுகு போடுறோம் கொஞ்சம். கடுகு, வெந்தயமா? வெந்தயம். எனக்கு வெந்தயம் தான் விருப்பம். இப்போ கூட போடுறீங்களா? வெந்தயம் போட்டா எல்லா கறியுமே வந்து நல்ல வாசம். இது என்னது? பெருஞ்சீரகமா? அடுத்தது வந்து பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம். அடுத்தது வந்து மல்லி. ஏன் மல்லி? மல்லி இல்லையா? மல்லி வந்து தூளுக்கு எல்லாம் போட்டு திரிச்சு இருக்குது. என்னம்மா? அதெல்லாம் போட்டு தூள் திரி. நீங்க திரிச்ச தூளா? இது எங்களோட வீட்டு தூள் தான். அது சரியா? இல்லை வத்தோம் கத்தட்டு கொஞ்சம் நீங்கள் கூட கறி வை. இதே வந்து கறிமிளகு எந்த ஸ்பெஷல் ஸ்பெஷல். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் வந்து வதங்கி வந்துட்டு இந்த டைமில் வந்து நாங்கள் தக்காளி பழத்தை போடுவோம். இரும்பு தானே, எண்ணெய் நல்ல ஹீட்டால இல்லை. இதில் வந்து கறி மிளகாலாம் பொரிச்சா தானே, அப்போ அதால் வந்து உரைக்குது. இருமைக்கே உரைக்குதா? இந்த கறி வந்து கொதிச்சு கொண்டிருக்குது. கறிகளை பார்க்க ஆசையாக கிடையாது. சாப்பிடுவோம் போல வேலைக்கு சமைக்க முடியல. இந்த முடியுது சாப்பிட வேண்டியா? இல்லை சத்தமே ஆனையில் அதான் சாப்பிடும். அப்பளம் சாப்பிடல. சாப்பிட்டு எல்லாம் எல்லாம் முடிய வச்சு சாப்பிடணும். இப்படி ஒன்றுன்னா பொறிச்சாட்டா முடியல. அப்பளம் கொஞ்சம் தான் பொறிக்கிறாங்க. 5 ரவுண்டு. அப்போ 4 தான் சாப்பிட எதிர்லாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வதங்கி வந்துட்டு தக்காளி பழம். இதுக்காக வந்து நாங்கள் இப்போ பால் விட போகிறோம். தேங்காய் பால். கடைசியாக தான் நான் அதெல்லாம் போடுறேன். அது பொரிச்சு எடுத்துட்டேன் நானே. கடைசியாக போட்டால் தான் டேஸ்டாக இருக்கும். தூளெல்லாம் போட்டா பிறகு தூளெல்லாம் போட்டு கொஞ்சம் கறி கொதிச்சு வந்த பிறகு தான் அது போடுறது. இப்போ வந்து தூள் போட போகிறோம். கறி மிளகா உரைப்பு தானே, தூளை கணக்காக தூளை கணக்காக போடுவோம். இல்லாட்டி வந்து சாப்பிட அளவுக்கு வந்துடும். அடுத்தது வந்து உப்பு போட போகிறோம் தேவையான அளவு. இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மூட தேவையில்லை. கொஞ்சத்துக்கு கொதிச்சு வரட்டும் குழம்பு. டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க நீங்கள். இல்லை இல்லை நீங்கள் வாங்க, நல்லா இருக்கும்.
டேஸ்ட் பார்த்து சொன்னா தான் சாப்பிடுவீங்களோ? சுட சுட கையில் விட்டுறாங்க அப்படியே. இந்த வரையும் சுட்டு சுடு சுடு சுடு. எப்படி இருக்கு? ம் சூப்பரா இருக்கா? அப்பா உண்மையாதான் உழைப்பு உரைக்குதோ? டே நல்லா இருக்கு கறி. எந்த கறியும் பாருங்க டேஸ்டா இருக்காண்டு. ஐயா நீங்கள் சுட இதே சுட ஊற்றி கை நோ எரியுதா? நான் ஊதிட்டு தான் ஊற்றினேன். எப்படி இருக்கு? ம் நல்லா இருக்கு. இதுக்கே பாருமே அதெல்லாம் போட்டால் தான் கறியின் டேஸ்ட் நல்லா இருக்கு. இந்த பொங்கி கொண்டு வருது. பொங்கி ஊத்துடுமா? இப்படி கொதிச்சு கொஞ்சம் வரணும் நல்லா. நல்லா வந்தோன்னா அதை போட்டுட்டு ரகஜி அதை போட்டால் தான் இந்த கறிக்கு இன்னும் டேஸ்ட் வரும். இது வந்து இப்போ வரும் பால் வெங்காயம் தான் இருக்கு தக்காளி. அது போட்டால் தான் அந்த குழம்பு டேஸ்டே வரும். இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்கத்தான் இருக்கு. நீங்க சட்டு சமைச்ச பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி போட்டுருவோம். கழுவ போறீங்களா? அடுத்த மழை வாரத்துக்குள்ள எங்களோட அலுவலை முடிச்சு மழையும் தொடர்ந்து பெஞ்சிட்டு விட்டாலும் பிரச்சனை சிரிங்கி கொண்டு நிற்கும். ஓகே தானே இது? இல்லை இருக்குது வறுத்து வரணும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வண்டி விடுங்க. நாங்கள் மூடி விட்டு நாங்கள் தான் எனக்கு மீன் குழம்பு. இப்போ அந்த மூடி எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாவ் நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. பார்க்க வடிவாக இருக்கு. டேஸ்ட் மந்த மாதிரி தான் இருக்கு. திரளி மீன் பால் திரளி மீன் குழம்பு சரியா? மீன் லேமெல்லாம் குழம்பு வந்துருக்கு வத்தினா படிக்க. இது நாங்கள் நிப்பாட்டி விடற. இது மீன் எண்ணெய் நல்ல எண்ணெய் உறந்து வந்துட்டு ஒன்றும் பதக்கையில் தானே தாளிச்சதும் போடையில் பாலில் அவிய வச்சது. பாலில் தேங்காயில் தானே தேங்காய் எண்ணெய் இருக்குது. அப்போ அதில் அவிஞ்சு நல்லா பொடுக்க வர எண்ணெய் பிறக்கும். சரி அடுத்தது இது என்ன வேறு என்ன கட்டத்தில் அடக்கு? இது வந்து கொஞ்சம் பத்தி கொதிச்சு கொண்டு வருது. இந்த இதில் வந்து போடலாமா எல்லாத்தையும்? போட போகிறோம். கறிமிளகாய் உருளைக்கிழங்கு பொரிச்ச கறிமிளகாய் உருளைக்கிழங்கு அப்படியே போடுங்க. உள்ளா போடலாம். கறிக்கப்பட்டு தெரிச்சா என்ன செய்யறது? ஏற்கனவே ஒரு முறை சுட்டுட்டு கையில் என்ன எரி கை எரிவோடும் வீடியோ எடுக்கிறீங்க. நான் வீடியோ ஃபுல்லாக முடிக்கணும். தொடங்கினால முடிக்க வேணும். முடிக்கணும் என்ன? முடிக்கணுமெண்டா சாப்பிடணுமெண்டா? சாப்பிடணும். ஓகே இந்த கறியும் முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டுது. இப்போ மூடி எடுத்தா சரியா? மூடி கொஞ்சத்துக்கு வத்தி வரட்டுமாப்பா. மூடு சரியாக மூடிக்கு ஒரு கடுக்க சரி தூள் மனம் அவிஞ்சு வர வத்தி வரட்டுமே. பார்த்தீங்கன்னு சொன்னால் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது. நாங்கள் முதல் வந்து மூடையில் கொஞ்சம் வத்தி வரட்டுமேன்னு சொன்னால் பொங்கி வெளியே ஊற்றுட்டுமான்னு சொல்லி இப்போ வந்து கொஞ்சத்துக்கு மூடி விடுவோம். இன்னும் கொஞ்சம் பத்தம் இருக்குது வத்தி வரட்டுக்கு. வத்தினோன்னு பாப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி வந்து மூடி வச்ச கறியை வந்து நாங்கள் திறந்து பார்க்க போகிறோம். எப்படி இருக்கு கறி? சூப்பராக இருக்குது. வத்தி வந்துட்டுது. நல்லா திக்கான குழம்பா தான் இருக்குது. பார்த்தீங்களா? இது வந்து இப்போ இதே ஹீட்டில் வந்து நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சோம். வாசமாக இருக்கு. கறிமுறை வாசம் தானே. இப்போ கறி நல்லா வாசமாக தான் இருக்கு. ஓகே கறி ரெடியாக சவுண்டை கேட்டிங்களா? எல்லாத்த வீட்லையும் இப்படி சவுண்டோட தான் கொதிக்கும். சரிதானே? கறி இறக்குவோம். என்ன செய்ய போகிறோம்? மெயினான விஷயத்துக்கு இறங்க போகிறோம். சாப்பிட போகிறோம். அம்மா எல்லாம் ஓடி திரியுதா சாப்பிட்றது? கரண்டி எத்தின கரண்டி. ஓகே சரி சாப்பிடுவோமே. சாப்பிட்றத பார்ப்போம். சாப்பிடுவோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையல் எல்லாமே சமைச்சு முடிஞ்சு சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்து ரெடியாக இருந்துட்டோம். என்னெல்லாம் சமைச்சுக்கணும்னு சொல்லி பார்ப்போம்மா. பார்ப்போமாங்க. சரி சொல்லுங்கள் என்னென்னு. இதே பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் சோறு. அம்மா எல்லாம் மஞ்சள் சோறு எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இது வந்து கறி மிளகா கறி. அதான் இன்றைக்கு வச்சது நீங்கள் வச்ச கறி மெயின் கறி. அடுத்தது வந்து இங்கே அப்பளம் ஒன்று சாப்பிடுவோமா? சொல்லுங்க. மிளகா செய்யவே சாப்பிட்டு முடிச்சாச்சு. தரவாசி அது சாப்பிடு சோறு சாப்பிடல. அடுத்தது வந்து பருப்பு மீன் குழம்பு மாமி வச்ச மீன் குழம்பு. அடுத்தது வந்து கேரட் சாம்பார்.
மீன் குழம்பு இருக்க வடிவா காட்டுங்க இப்படி வந்திருக்கிறது இங்கே வாங்க போன கிளறி பாருங்க கிளறவனா வண்டி அங்கே ஓடிடும் ஓடிடுமா மேல என்ன விட்டு காய்ச்சல் இந்த எண்ணெயை விட்டு சாப்பிடணும் நல்லா நல்லா இருக்கு இருக்கு ஓகே இப்போ சாப்பாடை போடுங்க நான் போடட்டா செல்ஃப் சர்வீஸ் இன்றைக்கு சரியான பசி நான் பெரிய ஓப்பை வச்சுருக்கோம் எல்லா கறியும் போடுறதுக்காக மீன் கறி வேணும் மற்ற கறி வேணும் ரைட் என்ன காணும் இந்தாங்க ரெண்டாங்கிட்ட போடுவோம் குழப்பமா இருக்கும் சாப்பிட மாட்டேன் ஓகே மம்மிக்கு போதும் ஆமா வைக்கப்படாது சாப்பிடுங்கம்மா ஏன் பக்கப்படும் நான் வடிவா சாப்பிடுவேன் பாருங்க இப்போ சாப்பிட்டு காட்டு காணும் காணும் கறியை விடும் கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம் கறி சம்பளை சாப்பிட்டு பாருங்க எப்படி சூப்பராக இருக்குன்னு கரெக்ட் சம்பளா வித்தியாசமா போட நான் சொல்ல மாட்டேன் எப்படி போட்டு மீன் குழம்பு போட்டு சாப்பிடுவாங்க இதுல வந்து நான் இது போட்டுருந்தேன் என்னடா மாசி மாசி தூள் அதான் டேஸ்ட் குழம்பு தான் மாசி தூளா சொல்ல மாட்டேன் அவன் சொல்லிட்டேன் டேஸ்ட் சொல்ல மாட்டேன் நான் சொல்லிட்டேன் வடிவேல் மாதிரியே கதைக்க வலிக்கிட்டாமா நாங்கள் இந்த குழம்பு போடுங்க இது நீங்க இந்த குழம்பு எடுக்கீங்க சைட் ஆகுங்க அப்பளம் அப்பளம் எனக்கு அப்பளம் போடும் இவன் சம்பளை சாப்பிடு வேற எப்படி இருக்கணும் உங்க குழம்புல சாப்பிடுப்பா 4 அப்பளம் எடுக்கணும்னா ஓ ஒன்று எடுத்து கண்டிப்பா 4 உண்டு 4 இல்லை 5 மாதிரி இருக்கு பாருங்க 6 கறி நல்லா இருக்கு 2 கறியும் உண்மையா நல்லா இருக்கா 2 பேரும் இல்ல இல்ல உண்மையா நல்லா இருக்கா நீ ஒன்றும் கேட்காங்க சாப்பிடுவோம் பசிக்குது பயத்துல சொல்றான் அப்படியா அப்படியே இருக்கு நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க நீங்க இந்த கறியை சொல்லுங்க இந்த கறிய கறிமிளகாய் உண்மையா நல்லா இருக்கும் சத்தியமா நல்லா இருக்கும் சத்தியமா சொன்னாதான் நம்புவீங்க நீங்க மீன் சாப்பிடுவீங்க உண்மையா நல்லா சாப்பிடுறேன் மரக்கறி குழம்பு கூட சாப்பிடுவோம் ஓகே இது எப்படி இருக்கு கறி என்ன சாப்பிடறத விட இல்லை நான் இன்னைக்கு சாப்பிட்டு பார்க்க போறேன் சாப்பிட்டு பார்க்க போயிருக்கேன் நல்லா இருக்கும் இல்ல மழை வேற பதார்த்தம் இப்போ நல்லா இருக்கும் இந்த சாப்பாடு உண்மையாவே நல்லா இருக்கும் சம்பளம் வந்து நல்ல புளியெல்லாம் வந்து நல்ல டேஸ்டா இருக்குது சம்மந்தம் எல்லாம் சாப்பிடும் அப்பளம் மிளகா மீன் கறி மீன் கறி நீங்க நான் அப்படியே சாப்பிடுவேன் நான் மீன் விடல நானும் மீன் விடல நடுக மட்டும் நானே சாப்பிடுவோம் நடுக மரக்கறி சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் ஓகே இது போல நீங்க வீட்டுல சமைச்சு பாருங்க நல்ல டேஸ்டாவே இருக்கும் இப்படி வந்து குடும்பமா இருந்து சாப்பிடுங்க நல்ல ஹாப்பியாகவும் இருக்கு ஓகே நாங்க வந்து இதோட வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் நான் உங்கள் வீணா பாய் பாய் அதான் மாமி பாய் நல்லா மாமி